நேயர்களுக்காக டாரட் ரீடிங்கில் பிப்ரவரி மந்த் ராசி பலன் பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களுக்கு இப்போது டாரட் ரீடிங்கில் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட். நான் உங்களுக்கு தேவையான பணம் ரிசீவ் ஆகிறது, அதே சமயம் மன சோர்வுகள் இந்த மாதம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கமிட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேலை வியாபார விஷயமா டூ மச் கமிட்மெண்ட் இல்லை லோடட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குதல், கடனை திருப்பி கொடுக்கறது, மற்றவங்களுக்காக கடன் வாங்குதல், இந்த விஷயமெல்லாம் மேசராசிக்கு இந்த மந்த்து நிறைய இருக்க போகுது. அதே சமயம் இது மனசோர்வு இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். மேசராசிக்கு ஹைலைட்டான விஷயம் எடுத்தாச்சு. இப்போ மனசோர்வு இல்லாமல் ரொம்ப ஓவர் பர்டன் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எந்த விஷயத்துலையுமே யோசித்து அதோட ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் செயல்படணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ஹாப்பியாக இந்த மந்த் கொஞ்சம் மூவ் ஆகும். ஃப்யூச்சர் அப்படின்னா இவங்களுக்கு கையெழுத்து போடுறோம், இவங்களுக்கு ஒரு அடுத்தவங்களுக்காக ஜவாப்தாரி போடணுமா, இல்லை ரெக்கமெண்ட் பண்ணணுமா, வேலையை ரெக்கமெண்ட் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் அப்படியெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அவசியம்தானா, இது நம்ம குடும்பத்தை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். இல்லைன்னா அதோட எல்லா விஷயமும் உங்கள் தலையில் ஏறிக்கும். உங்கள் மேலே பழி சுமத்துறது, உங்கள் மேலே ட்ரிகர் பண்ணுறது எல்லாம் அவனால் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடைபெறாமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரே விஷயம் குடும்பத்தோடு எல்லாம் ஆலோசிக்கணும். குடும்பத்தோட ஒரு கோயில் அந்த மாதிரி போயிட்டு வரணும். ஸோ இது உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இது தவிர ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தா நினச்ச இடத்துலேருந்து காசு பணம் வருவதற்கான, லோன் வருவதற்கான, எதிர்பார்த்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் மேசராசிக்கு ஜாஸ்தி. தலைகீழாக வந்திருக்கிறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிரிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்ஃபுல்லான பிரிவுனாலே ஒரு லாபம் சம்பாதிக்க, இல்லை ஒரு விஷயத்துக்கு உபயோகமான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரிவாக இருக்கலாம். இல்லை குழந்தை பிறக்க போகுது, இல்லை குழந்தைங்களுக்கான படிப்பு விஷயத்திற்காக ஒரு பிரிதல் இருக்கலாம். இங்கே ஸ்கூல் எஜுகேஷன் அஃபோர்ட் பண்ண முடியல, வேறு எங்கேயாச்சும் பண்ணலாம். இல்லை ஃபாரினில் புள்ள படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் போய் சமைச்சு போடணும், அந்த மாதிரி விஷயமாக கூட இந்த பிரிவு இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பிரிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இது ஏன் நல்லா யோசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணுற விஷயத்தையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது பண விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு மேசராசிக்கு பார்க்கலாம். நான் முன்ன சொன்னது பொதுவாக இந்த வருடம் இருக்க போகிறது. பண விஷயம் உங்களுக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான கார்டு 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. அதே சமயம் இந்த எம்பரர் அப்ரைட்டில் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு தேவையான பண வரவு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு வேலை இழந்துட்டீங்க, அந்த விஷயமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு விஷயம் இழந்துட்டீங்க அப்படின்னா அது திருப்பி கூப்பிடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ண தேவை கிடையாது. அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு புதுசான ஒரு இலக்கை நோக்கி உங்களோட டைரக்ஷனை மாற்றி அமைச்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் முன்னேறலாம். ஸோ பண விஷயமும் கொஞ்சம் திருப்தியாக வந்திருக்கு. உங்களோட ட்ரான்ஸ்ஃபர், உங்களோட பிரேக்கப் அப்படிங்கிறது, பிரிதல் அப்படிங்கிறது ஒரு உபயோகமான பிரிதலாக, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.